ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கொரியன் ஃப்ரைட் சிக்கன் பார்க்கலாம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 250 கிராம்ஸ். அத ஜஸ்ட் மேரினேட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு அண்ட் 1 முட்டை வந்து நம்ம உடைச்சு ஊத்தி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 to 20 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் அண்ட் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 to 20 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிலில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 பீஸ் போட்டுட்டு 2 to 3 மினிட்ஸ் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறையா ஆயிலில் போட்டு டம்ப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய், கொஞ்சமாக கார்லிக் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோஜுவாங் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஆயிலில் வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அண்ட் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி நம்ம சாஸோடு நல்லா பிளெண்ட் பண்ணி குக் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாஸ் கொஞ்சம் திக் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம், ஹனி. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சாஸ் வந்து நல்லா திக் ஆகி ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரைட் சிக்கனை வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.